பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை அப்பா அந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்ணா தயவை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்ணா தயவை. வாசல் ஒன்று அடைந்தாலும் வழி பிறக்க செய்தீரே, வாசல் ஒன்று அடைந்தாலும் வழி பிறக்க செய்தீரே, நீசனின்றே தள்ளாமலே நேசமாக அணைத்தீரே, நீசனின்றே தள்ளாமலே நேசமாக அணைத்தீரே, எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்ணா தயவை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்ணா தயவை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று தாவீது பாடியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில், அதாவது ஊழியத்தினுடைய பாதையிலே ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லும்போது அதற்குண்டான சூழ்நிலைகளோ இல்லை பண உதவிகளோ நமக்கு இல்லாமல் போனாலும் கூட நாம் அதை பொருட்படுத்தி கொண்டதன் நிமித்தமாக, அதாவது நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அதை விரும்புகிறதினாலே நமக்காக அந்த காரியத்தை அவரே செய்து முடிப்பார். காரணம், அவரது கிருபை என்றும் நமக்காக வைக்கப்பட்டிருப்பதினால் தமது கரத்தின் கிரியை அவர் நிகழவிடாமல் அதன் பலனை அனுபவிக்கிறவர்கள் மற்றவர்களாக இருந்தாலும் கூட பொறுப்பை நம்மிடத்தில் ஒப்படைத்திருப்பதினாலே காரியங்களை அவரே செய்து முடிப்பார். இந்த வசனத்தை விளக்கும்படியாக அந்த கும்மாங்கலம் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த குஷ்டரோகிகள் மத்தியிலே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க போன போது நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக சொல்லுகிறதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. இங்கிருந்து போய் இந்த ஜனங்களை சந்தித்து பிற்பாடு ஜனங்களோடு பேசினும்போது அவர்கள் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். வந்து கொண்டிருந்த விடையிலே, அதாவது அவங்களுடைய இருக்கிற இடத்திற்கு பொன்னேரிக்கு பக்கத்தில் கும்மாங்கலம் என்ற ஒரு இடம், அது ஒரு பொட்டல் காடு. அப்போ அவங்க வீடு எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்க போனப்போ அது என்ன, 4 பக்கம் குச்சி நட்டு அதை சுற்றி ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு புடவையோ போட்டு மேலே எந்த விதமான அதாவது மேலே மூடுதிரை எதுவும் இல்லாதபடி அப்படியே திறந்த வழியாக இருக்கு. அது உள்ளதான் அவங்க 33 குடும்பங்கள் வசித்து கொண்டிருந்தார்கள். இப்போ நான் கேட்டேன், இப்படி இருக்கிறீங்களே, மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். வெயிலாக இருக்கிற இடத்துல திறந்து கிடக்குது, ராத்திரி தூங்கிடுவீங்க. மழை வந்தால் என்ன பண்ண, மழை வந்தால் பக்கத்தில் எங்கன்னா ஓடி போய் ஏதாவது கடை வாசலுக்கு செல்ல ஒண்டி கொள்ளும், வேறு வழி கிடையாது அப்படின்னு. ஏன் இதை நீங்கள் இந்த இடத்த நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கூடாதா அப்படின்னு. ஐயா, 18 வருஷமாக இந்த இடத்துக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வரும்போது ஒரு ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம், அது வழியாக தான் நடந்து வந்தேன்னு.
நீங்கள் வரும்போது உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வரும்போது எங்கள் கால்லெல்லாம் குஷ்டம் இருக்கிறதுனால பேண்டேஜோடு அந்த ஆற்றுல இறங்கும்போது எங்கள் காலில் இருக்கிற அந்த ரத்தமோ சீழோ மற்றது அந்த ஆற்று தண்ணியில் கலந்துறதுனால அந்த தண்ணியை யூஸ் பண்ணுற அந்த பக்கத்து கிராமத்து ஜனங்கள் எங்களுக்கு இந்த இடத்த பர்மனெண்ட்டாக கிடைக்க விடாதபடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 18 வருஷமாக எங்கள் பக்கத்துக்கு அந்த தீர்ப்பு கிடைக்காம இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஏசுப்பா நம்மளை நேசிக்கிறான்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போது அவர் எங்களை நேசிக்கிறதுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க எங்களுக்கு தெரியுது. ஆண்டவரை எங்களை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு, இந்த இடத்த எங்களுக்கு சொந்தமாக கொடுத்துட்டா நாங்கள் அதுக்கப்புறம் எப்படியாவது முயற்சி செய்து வேறு ஏதாவது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ அப்படி நினைக்கிறீங்க, நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து 33 குடும்பமும் அந்த 18 வருஷத்தினுடைய அந்த நீதிமன்றத்தினுடைய என்னதுங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. அதையெல்லாம் நடுவில் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமாய் சுற்றி நின்று கைகளை கோர்த்து சேர்ந்து எல்லாரும், ஆண்டவரே இந்த இடத்த பிள்ளைகளுக்கு தாங்க, நீங்கள் நம்ம வானம் வந்து சிங்காசனம் ஆண்டவரே, ஆனால் பூமியை மதுபுத்தருக்கு கொடுத்தீர் என்று வேதத்தில் கொடுத்துருக்குறீங்க. அதனால் மனமும் பூமியும் உடையது தான். ஆனால் அந்த இடத்த பூமியை எங்களுக்கு நீர் வாழ கொடுத்துருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு இந்த நிலைமையில் அவங்க இந்த இடத்துல வாழ முடியாதபடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லணும். நீங்கள் இப்போ மனுஷாலை கட்டுக்கிட்டு இருக்கீங்க, எம்எல்ஏவை போய் பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், இவங்கள பார்க்குறேன்னு பேசாமல் இருங்க. எப்போ அடுத்த தடவை நீங்கள் கேஸுக்கு போக வேண்டியிருக்குங்க, அடுத்த மாதம் இருக்குதுயா வாய்தா அப்படின்னாங்க. பயப்படாமல் போங்க, கர்த்தர் காரியத்தை செய்வார் என்று சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த மாதம் அவங்க கோர்ட்டுக்கு போனப்போ ஆண்டு பெரிதான கிருபையினாலே இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வசனத்தின்படியாக அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறதுனாலே தம்முடைய கரத்தின் கிரியையை செய்கைகளை அவர் நிகழ்விட மாட்டார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அதிசயமாக அந்த இடத்தை கவர்மெண்ட் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருச்சு. அதை பெற்றுக்கொண்டு நேராக எல்லாருமாக சண்டே சபைக்கு வந்து சபை நடுவே நின்று சாட்சி கொடுத்து கர்த்தர்களுக்கு சொந்தமான இடத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி சொந்தமான இடத்தை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு சீக்கிரமாய் வீட்டையும் கட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் கஷ்டப்பட்டு ஒரு நிலம் அங்கே இப்படி எங்கே எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தையுள்ள தேவன் அந்த நாளிலே காரியத்தை செய்து முடித்தார். கர்த்தருடைய நாமம் அடுத்தபடியாக என்ன காரியத்தை எப்படி செய்தார் என்பதை மறுபடியும் நாம் அடுத்த சாட்சியாக நாம் கேட்போம். இந்த நாளிலும் நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, கர்த்தாவே, கர்த்தர் எங்களிடத்திலே ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அதை நீர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட சாட்சிக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, கர்த்தாவே, வீடு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு நிரந்தரமாக கர்த்தாவே அந்த இருந்த அந்த 3 ஏக்கர் நிலத்தை சொந்தமாக பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் செபத்தை கேட்டு கர்த்தர் நீர் உதவி செய்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, தொடர்ந்து நீர் கர்த்தாவே செய்த நன்மைகளை தொடர்ந்து சாட்சிகளாய் கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.